ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உஷா சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேட்டு டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். எங்கள் கார்டன் சின்ன கார்டன் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள். இப்போது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது கொய்யாக்கா செடி. நான் 2 செடி வாங்கினேன். இதில் ஒன்று அது சின்னதாக இருக்குது. இது மாதுளம்பழம் செடி. இந்த பாருங்களேன், பிஞ்சு. இது இன்னொரு கொய்யாக்கா செடி. இல்லை பாருங்களேன், இதில் பிஞ்சு இதுவாக இருக்குது. ஒரு கொய்யாக்கா பழம் இது பாருங்க, பிஞ்சு வெட்டிருக்குது. அப்புறம் இது இன்னொரு மாதுளம்பழ செடி. இதில் ஒரு 2 மாதுளம்பழம் எடுத்துட்டோம் நாங்கள், காய்ச்சிச்சு. இது பீர்க்கங்காய் விதை போட்டிருந்தேன். இந்த கொடி கட்டணும். இது கத்திரிக்காய். இதெல்லாம் விதைக்கி விட்டுருக்குறேன், கத்திரிக்காய். இது ஒரு பீன்ஸு. இது பாலக்கீரை. நேற்று மழை பெஞ்சதால் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, வெயில் அடிச்சுங்க. இது செம்பருத்தி. இது மல்லிப்பூ நிறைய பூத்துச்சு. இப்போ தான் வாங்கணும், அதுக்குள்ளே நல்லா பூத்துச்சு. இது பீன்ஸ் செடி. இது வெண்டைக்காய் செடி. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் இது பாருங்கள் எல்லாம் பெருசாக இதுவாக இருக்குது. அப்படியே எல்லாமே நிறைய. நான் அடுத்த வியூவில் எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்தோன்னு நாங்கள் காட்டுறோம். இது ரோஸ் செடி. இந்த பாருங்கள், எவ்வளோ ரோஸ் தெரியுமா எங்கள் வீட்டில். அவ்வளோ ரோஸு. இதில் இந்த ஒரு செடியிலே அவ்வளோ ரோஸ் பூக்குது. இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் பாருங்கள். இது கொத்தமல்லி. இது பாருங்கள், இது பச்சை மிளகா. இது பாருங்கள், நான் இது வரவே வராதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பூ இதுவாகிடுச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் வந்துருக்கு. இது ஒரு மல்லிச்செடி. தக்காளி இப்போ தான் போட்டிருக்கிறோம் விதை. இது முள்ளங்கி அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இது பூசணிக்காய் கொடி போட்டிருக்குறோம். இதுவும் தக்காளி. இதோ பாருங்கள், இது கேரட் போட்டிருக்கேன். வருமானு தெரியலன்னு போட்டேன், ஆனால் எல்லா செடியும் நல்லா வளர்ந்துக்குது. இது சகுப்பு தண்டு கீரை. வெத்தலை பாருங்களேன், நான் சின்னதாக போட்டேன், ஆனால் எவ்வளோ அழகாக கடகடன்னு பாருங்கள், எத்தனை கொடி தனித்தனியாக வளர ஆரம்பிச்சிச்சு. இது அவரைக்காய் செடிங்க. இதோ பூ பூத்துருக்கு. இப்போ தான் இதுலேருந்து அவரைக்காய் அப்படியே ஒன்று ஒன்றா காய்க்கும். நான் அடுத்த அப்டேட்டில் வெண்டைக்காய் காய்ச்சலாம் காட்டுறேன். இது சாத்துக்கொடி. இது சப்பட்டா பழம். இது பாருங்கள், இப்போ தான் எல்லா இதுலேயும் ஒன்றுத்துலேயும் அவ்வளோ பூ பூத்துருக்குது. அடுத்த அப்டேட்டில் நான் சப்பட்டா பழம் காய்ச்சி தான் காட்டுறேன். இது பூசணிக்காய். இப்போ பாருங்கள், அது சின்னதாக இருந்துச்சுன்னா இது பெருசு. அதுக்குள்ளே பாருங்கள் பூலாம் பூக்க போகுது. இது சொரக்காய். இது அல்ஃபோன்ஸா மாம்பழம். இது சின்னதுலே காய்க்கிறது எல்லாமே. இதெல்லாம் சின்னதுலே காய்க்கிறது. இது எலுமிச்சம் லெமன். இது பட்டாணி செடி. இதை போட்டிருக்குறோம் பாருங்களேன். பட்டாணி வருமானு போட்டேன் நான், ஆனால் பட்டாணி செடி வளருது. இதுலேயும் கேரட் போட்டிருக்கிறேன். இது பீர்க்கங்காய். இது புதினா. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.